வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாடல் புத்தகம் உங்கள்கிட்ட இருக்குமானா? இந்த பாடல் புத்தகம் இருக்கா? இந்த புத்தகம் இருக்கா? 530வது பாடல். கொஞ்சம் முன்னாடி 529 பாடினீங்க. நான் 530 கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். 530வது பாடல் எடுத்துக்கிட்டிங்களா? பக்கம் 114. 114வது பக்கத்தில் யாருக்காச்சும் பைபிள் தெரியல, பாட்டு இல்லைன்னா அவங்களுக்கு தயவுசெய்து பாட்டு எடுத்து கற்றுக் கொடுங்க. நம்ம இந்த பாட்டு ரொம்ப சிம்பிள் பாட்டு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். எல்லார் கையிலும் இந்த பாட்டு புக்கு இருக்கா? யாருக்காச்சும் வேணுமா? சாங் புக்கு, எந்த புக்கு வேணுமா யாருக்காச்சும்? எல்லாம் எடுத்துக்கிட்டிங்களா? சரி, ஐயா வேலுசாமி ஐயா படிங்க கொஞ்சம். இல்லை படிக்க சொன்னேன், பாட சொல்லலை. சரி. பெரியவர். போதும், இன்னைக்கு இங்கே நிப்பாட்டிடுவோம். என்ன இது பாடிக்கிட்டே இருந்தால் நீங்கள் வீட்டுக்கு போக முடியாது. இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? முதல்ல தெரியலையா? இயேசு பெரியவர். ரொம்ப நல்லா வாசிச்சிட்டிங்க, உட்காருங்க. தேங்க்யூ. இப்போ நான் பாட கற்றுக் கொடுக்க போகிறேன். இப்போ என்னோட கூட இந்த வார்த்தையை சொல்ல போகிறீங்க, அப்புறம் நான் பாட்டு கற்றுக் கொடுக்க போகிறேன். ஒரே ஒரு சரணம் தான் பாடுவேன், மற்ற சரணம்லாம் ஒரே மாதிரி தான். என்னோட கூட சேர்ந்து பாடலாமா? நான் சொல்ல முதல் சொல்ல போகிறீங்க. இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். சேர்ந்து சொல்ல போகிறோம். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். சுதன் சத்தம்லாம் கேட்க மாட்டேங்குது எனக்கு. அக்கா தங்கச்சிக்கு 2 பேரும், உன் சின்ன தங்கச்சி மட்டும்தான் இப்போ விட்டு வைக்கிறது. எங்கே யார் சத்தம் கேட்குது? அதே மாதிரி பேர் என்னது? தியா. உன் சத்தமும் எனக்கு கேட்க மாட்டேங்குது. ரைட். எனக்கு சின்ன வயசில் உங்கள் சத்தமில், நாங்கள் சின்ன வயசில் இப்போ சர்ச்சில் உட்காந்துருப்போம், கத்தி பேசுவோம், பிரசங்கம் பாட்டெலாம் நல்லா பாடுவோம், கையை தட்டி சந்தோஷமாக. வாலிப வயசில் என்ன, சின்ன வயசில் பாட்டு பாடுறதுக்கு தான் வந்திருக்கிறோம். சாமி என்ன செஞ்சுருக்கிறார்? இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அதே மாதிரி புது பிள்ளைங்களுக்கும் சரி. தம்பிங்களா, என்னோட கூட சேர்ந்து சொல்லுமா? இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். பாட்டை பாடுவோமா? எப்படி? நீங்கள் முதல் கற்றுக்கலன்னு சொன்னதுனால நான் பாடுறேன், எனக்கு கவனிங்க, அப்புறமா நம்ம கூட பாடுங்க. இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், 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 என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஈஸி தானே? என் கூட இப்போ பாட போகிறோம். இந்த சரணம் மட்டும் பாட போகிறோம். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். மறுபடியும். இயேசு பெரியவர், நம், சத்தமா, என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். முதல் சரணம் கொஞ்சம் ஐ நோட்டில் பாடணும். ஐ நோட்டை கொஞ்சம் ஏற்றி பாடணும். கொஞ்சம் கீழே பாடிட்டு அப்புறம் போகலாம். மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பிரபுக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பிரபுக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர். பட்டம் பதவி பார்க்கிலும் இயேசு பெரியவர், பட்டம் பதவி பார்க்கிலும் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. பாடும்போது ஒரு முக்கியமான கணக்கு, ராகமாக பாடணும், தாளத்தோடு பாடணும், உணர்ந்து பாடணும், எல்லாம் ஒற்றுமையாக பாடணும். ஏன்னா நிறைய சொல்லிட்டணும். இப்போது ராகமாக பாட போகிறோம். என்னோடு கூட பாட போகிறீங்க, என் பின்னாடி பாட போகிறீங்க. நான் எப்படி பாடுறேனோ அதை காதில் வாங்கிட்டு என் கூட பாட போகிறேன்.
ஏசு பெரியவர் நம் ஏசு பெரியவர், 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 என்றென்றும் ஏசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். மனுஷனை பார்க்கிலும் பிரபுக்களை பார்க்கிலும், இன்னொரு விதத்தில் நான் மனுஷனை ஒரு சொல்லும்போது நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இயேசு பெரியவர் மாத்திரம் சொல்ல போகிறீங்க. எப்படி சொல்ல போகிறீங்க? நான் மனுஷனை பார்க்கலன்னு சொல்லுவேன், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எப்படி சொல்லணும்? அழகா ராகமா இயேசு பெரியவர். மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பிரபுக்களை பார்க்கிலும், செல்வங்களை பார்க்கிலும், பட்டம் பதவி பார்க்கிலும், இயேசு பெரியவர் நம் இயேசு பெரியவர், 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 என்றென்றும். என்ன தூங்குறீங்க? நீங்கள் பாடுறதை பார்த்தா அவர் பெரியவர் மாதிரியே தெரியல. பெரியவர்னா எப்படியா பாடணும்? பெரியவர் எப்படியா பாடுறது? அப்புறம் எப்படி நீங்கள் ஏசு பெரியவர்னு தூங்குற மாதிரி பாடினா எப்படி? உயிர் இருந்து வரணும் வேணாமா பெரியவர்னு சொல்கிறது சத்தமா? ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு மூடு இருக்குது. மூடுனா அதுக்கு ஒரு விதமான உணர்வு இருக்குது அந்த பாட்டுக்கு. அந்த பாட்டை பாடும்போது அப்படி தான் பாடணும். அந்த உணர்வு இருக்கு இல்லையா அந்த பாட்டுக்கு. ஏசு பெரியவர் எப்படி சொல்லுவீங்க? ஏசு பெரியவர் அப்படி சொல்லுவீங்க. எப்படி சொல்லணும்? ஏசு நல்லவர் சொல்ல எப்படி சொல்லுவீங்க? சரி 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 இன்றைக்கி நான் டைம் ஆகிடுது, நான் பிரசங்கத்துக்கு போயிடுறேன். ஆக இன்றைக்கி நான் உங்களோட கூட பேச போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமானது இன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி திருச்சபைக்கு வருவது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த திருச்சபை ஒரு நல்ல ஆரோக்கியமான உபதேசம் உள்ள திருச்சபை. சில பிள்ளைங்க புதுசாக வர்றீங்க, உங்களுக்கு அவ்வளவு தெரியாது, சபைகள் போயிருக்க மாட்டீங்க. ஆனால் இது ஒரு நல்ல ஆரோக்கியமான உபதேசம் உள்ள திருச்சபை. நான் எல்லா சபைகள் எத்தனை திருச்சபைகள் இருக்கோ ஆல்மோஸ்ட் எல்லா திருச்சபைகளும் போயிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி கடவுளை அறியாத பின்னணியிலும் வாழ்ந்திருக்கிறேன். பலவிதமான காரியங்கள் போய் திரும்பிட்டு கடைசியில் இங்கே ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். இந்த திருச்சபை எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேதத்தை ரொம்ப மதிக்கிற ஒரு திருச்சபை. என்ன வசனம் என்ன பார்க்க? இந்த வேதத்துக்கு ரொம்ப உயர்ந்த மதிப்பை கொடுக்குது. சரியா? இன்றைக்கி ஒரு நபரை பற்றி பேச போகிறேன். அந்த ஐயா பேர் ஆபிரகாம். என்ன பேருங்கம்மா? இந்த ஆபிரகாம் தான் இன்றைக்கி 3 முக்கியமான மார்க்கங்களுக்கு தகப்பனாக இருக்கிறார். 3 முக்கியமான இந்த உலகத்தில் இன்றைக்கி சொல்ல போனால் ஒரு பெரிய மார்க்கத்துக்கு அப்பா யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த யார்? இந்த ஆப்ரஹாமிக் ரிலிஜன் சொல்லுவாங்க. ஆப்ரஹாமின் மதம்னு சொல்லுவாங்க. அந்த 3 மதம் என்னென்ன மதம் யாருக்கா தெரியுமா உங்களுக்கு? ஒன்று கிறிஸ்தவ மதம், இன்னொன்று இஸ்லாமிய மதம், மூணாவது இன்னொன்று யூத மதம். இந்த உலகத்தில் இந்த 3 மார்க்கங்கள் இருக்காங்க பார்த்தீங்க. ஒரே ஒரு தான் வேறு. அதுதான் யாருன்னு கேட்டீங்க, அவர் பேர் தான் ஆபிரகாம். அதைத்தான் இன்றைக்கி ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் ஒரு சில காரியங்களை வேகமாக நான் சொல்லிட்டு கூட போக போகிறேன். எடுத்தவங்க எனக்காக ஆதியாகமம் 17வது அதிகாரம் எடுத்தவங்க வாசிங்க. 1லேருந்து வாசிக்கலாம். ஆபிரகாம் 99 வயதாக இருந்தபோது கர்த்தர் ஆபிரகாம் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நடந்து கொண்டு உத்தமனாயிரு. முதலாவது இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ ஆபிரகாம் வயது என்னன்னு கேட்டிங்கன்னா 99 வயது இருக்குது. 99 வர அவனுக்கு என்ன கிடையாதுன்னு கேட்டால், பிள்ளை கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு மகனை சாராள்னு இவனோட மனைவி இருக்கிறா, அவளுக்கு பிள்ளை கிடையாது. இவளும் வயசாயிட்டா, இவரும் வயசாயிட்டாங்க. அடுத்த 2வது வசனம் வாசிங்க. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு பாருங்கள் 99 வயசு ஆச்சு, யார் கிடையாது, பிள்ளை கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவனோட ஒரு உடன்படிக்கை பண்ணுறாரு. உடன்படிக்கைன்னா என்னன்னு தெரியுமா? அக்ரிமெண்ட் பண்ணுறாரு, ஒரு கான்ட்ராக்ட் பண்ணுறாரு. இந்த உடன்படிக்கை யார் என்ன குறித்து அப்புறமா நான் கொஞ்சோண்டு உங்களோட கூட பேச போகிறேன். ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்கிறாரு. ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு முதல்ல சொல்லுது? 99 வயசு. அப்புறம் எப்படி இருந்திருப்பார் 99 வயசில்? நீங்களே நினச்சி பார்த்துக்குங்க. அவருக்கு என்னாச்சு? 99 வயது. எல்லாரும் நம்பியிருப்பாரா? அவரே நம்ப மாட்டார். 4 அப்புறம் வாசிங்கப்பா 4வது வசனம். 3வது வசனம் வாசி.
அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேத வசனம்லாம் கிடையாது. ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். அவன் என்ன செய்கிறான், ஆண்டவர் அந்த வார்த்தை சொன்ன உடனே அவன் முகம் குப்புற ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து என்ன செய்கிறான், அவன் வணங்குறான். வணங்குனது மாத்திரம் கிடையாது, ஆண்டவர் அவனோடு பேசினார். என்ன பேசுகிறார் வாசிங்க, 4வது வசனம். நான் உன்னோடு பண்ணுகிற உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜனங்களுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 99 வயசுல அவன் தனியாக நிற்கிறான், அவன் மனைவி ஒருத்தி தான் இருக்கிறா. இன்றைக்கி வேணால் நமக்கு புரியுது, இவ்வளோ பெரிய கூட்ட மக்கள். எனக்கு அரேபிய தேசத்தில் எத்தனை அரேபியர்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமில் இருக்கிறாங்க, எனக்கு உலகம் முழுவதும் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, யூத மார்க்கம் ஒரு நாடே இருக்குது, இஸ்ரேல் நாடுன்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி ரொம்ப பேர் கூடி இருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் எப்படி வயசில் இருக்கிறாரு, 99 வயதில் இருக்கிறாரு. அது மாத்திரம் கிடையாது, அவர் என்ன செய்கிறாரு, நம்புகிற மாதிரி அவருடைய சரீரம் கிடையாது. ஏன்னு கேட்டால் 99 பிள்ளை பார்க்க முடியுமா? சரி, அந்த கதை தான். அடுத்து வாசிங்கப்பா. இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் ஏற்படுத்தினபடியால் இனிமே உன் பேர் ஆபிரகாம். அந்த குறித்து கொஞ்சம் வித்தியாசம், எபிரேய மொழியில் இது புரிஞ்சுக்கோங்க. ஆபிரகாம்னா ஒரு பேர், ஆபிரகாம்னா என்ன, தகப்பன், ஜாதிகளுக்கெல்லாம் தகப்பன்னு என்ன செஞ்சார், ஆபிரகாம் பேர் கொடுத்துட்டு அடுத்த வசனம் 6வது வசனம். நீ உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி உன்னில் ஜாதிகள் உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள். ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்துவம். இந்த வசனத்தை எழுதும்போது விசேஷமாக இந்த மோசே தான் ஆபிரகாம் பற்றி எழுதும்போது அப்போல்லாம் பெரிய கூட்டம்லாம் கிடையாது, இவங்க சின்ன ஜனம். ஆபிரகாம் தனியாக இருக்கிறார், ஒரே ஒரு மனிதன் தான் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அவனோடு கூட என்ன செய்கிறார், ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன பண்ணுறாருப்பா, இந்த உடன்படிக்கை தான் இன்னைக்கு நான் உங்களோட கூட த கவெனன்ட் ஆஃப் கிரேஸ், காட்ஸ் அன்சேஞ்சிங் ப்ராமிஸ் அப்படின்னு பேசப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட கிருபை, அந்த கிருபை எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட மாறாத வாக்கு தத்துவம். ஆபிரகாமுக்கு அந்த வாக்கு தத்துவத்தை சொல்லும்போது அவனுக்கு 99 வயது, அவன் தனிமையான மனிதனாக இருக்கான். அவனோட மனைவி வயசு 75க்கு மேலே ஆகிப்போச்சு. ஆக அவளுக்கு பிள்ளை பேர் அப்படி ஒன்றும் வசதி அப்படி இல்லவே இல்லை. அவனுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது, திருமணம்லாம் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஆனால் அவனுக்கு ஒன்றும் இல்லாத நிலைகளில் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவன்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். உடன்படிக்கை என்னையா, ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுறார், ஒரு உடன்படிக்கை. தமிழில் என்னப்பா சொல்கிறது, ஒப்பந்தம் பண்ணுறார். தமிழில் உடன்படிக்கைன்ற வார்த்தை, உடன்படிக்கைனா 2 நபர் என்ன செய்வாங்க, ஒரு காரியத்தை குறித்து பேசி ஒரு தீர்மானம் ஒப்பந்தம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். திருமணம் கூட ஒரு ஒப்பந்தம் தான். திருமணம்லாம் என்னதுப்பா, ஒரு நாளில் ஒரு மனைவியை நான் சகோதரி எடுத்து, அம்மா இனிமேல் நானும் நீ ஒன்றா அந்த பூமியில் வாழ போகிறோன்னு ஒரு ஒப்பந்தம் எல்லாருக்கும் மூட பண்ணுறோம், முன்னாடி பண்ணுறோம். சிலர் அந்த ஒப்பந்தத்தை முறிச்சுக்கிறாங்க. ஆக வாழ்க்கையில் பல ஒப்பந்தங்கள் இருக்குது. இந்த ஒப்பந்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் மனிதனோடு ஏற்படுத்திய ஒப்பந்தம். இது யார் பண்ணது, ஆண்டவர். இது மனிதன் யாராக இருக்கிறான், இவன் தனிப்பட்ட மனிதனாக இருக்கிறான். இவன் எப்படி இருக்கிறான், வயதான மனிதனாக இருக்கிறான். ஒரே ஒரு காரியம், இந்த வேத வசனத்தை மறுபடியும் எனக்காக வாசிங்க, 7வது வசனத்தை வாசிங்கப்பா. உனக்கும் உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாக இருக்கும்படிக்கு எனக்கும் உனக்கும் தலைமுறை தலைமுறையாகவும் நடுவே இந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், ஆண்டவர் அவனுக்கும் அவனுடைய மக்களுக்கும் என்ன செய்கிறார், உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அதில் என்ன முக்கியமானதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் அவனுக்கு என்னவா இருப்பார்னு கேட்டிங்கன்னா, தேவனாக இருப்பார். அவனுக்கு வணங்குற ஆண்டவராக இருப்பார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மத்திய கிழக்கு நாடுகள் போனீங்கன்னா, இஸ்ரேல் நாடு போனீங்கன்னா, எல்லாரும் ஒரே ஒரு கடவுள் கொள்கை தான் வச்சுருக்கிறாங்க. ஒரே ஒரு கடவுள், இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர். இன்றைக்கி கடவுளோட பிள்ளைகளை நாமும் இன்றைக்கி இந்த உலகத்தை படைத்த அண்டத்தின் சராசரங்களை படைத்த ஆண்டவரை வணங்கி கொண்டிருக்கோம். எனவே இந்த நல்ல அருமையான வேலையில் நீங்கள் இந்த சபைக்கு வந்திருப்பீங்கன்னா, முதல் முறையாக இருக்கலாம், 2வது முறை இருக்கலாம். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உடன்படிக்கை பேர் 2 உடன்படிக்கைன்னு சொல்லுவோம். ஒரு பழைய உடன்படிக்கை, இன்னொரு புது உடன்படிக்கைன்னு சொல்லுவோம். இதை தான் புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு நம்ம பிரித்து வச்சிருக்கோம். இந்த பழைய உடன்படிக்கை யாரோட பண்ணார்னு கேட்டால், இந்த பூமியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆபிரகாமோட பண்ணார். அது மறுபடியும் புதுப்பிச்சுக்கிட்டே வருவார். மோசே கூட, தாவீது கூட, மற்ற கூட. பின்னாடி நாட்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்ய, இந்த உடன்படிக்கை புதுப்பித்து அவர் 2வது உடன்படிக்கையாக, புதிய உடன்படிக்கையாக நமக்கு இன்னொரு உடன்படிக்கை கொடுத்துருக்கிறார். அதை பற்றி இன்னொரு நாளைக்கு பேசுவேன். அந்த உடன்படிக்கை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் ஆண்டவருக்குள்ள ஒப்பந்தம். ஆக இதை குறித்து நல்லா புரியும். அப்புறம் இன்னொரு இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த ஒரே புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேத புத்தகம். இதில் 66 நூல்கள் இருக்குது. எத்தனை நூல்கள் இருக்குப்பா, 66 சின்ன சின்ன புத்தகங்கள் சேர்ந்து பெருசும் சேர்ந்து எத்தனை இருக்கியா? இந்த புத்தகம் ஒன்னோடு ஒன்று தொடர்புடையதா, தனித்தனியாக இருக்குதா? ஒரே மேய்ப்பனால் கொடுக்கப்பட்ட புத்தகம்.
ஆண்டவர் நமக்கு இந்த பூமியில் மக்களுக்கு கொடுத்த வேத புத்தகம். இது வேதத்தில் ஒரே புத்தகம் தான் தெரியும், வெவ்வேறு கிடையாது. எனவே தான் சில வேலைகளை இதை இங்கிலீஷில் சொல்லுவாங்க உடன்படிக்கையின் இறையல் சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? உடன்படிக்கை. வேதத்தை ஒரே புத்தகமாக பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை, ஆண்டவர் ஆதாமுடன் செய்த உடன்படிக்கை. அதே உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை தான் இன்றைக்கி நானும் நீங்களும் பெற்றுட்ருக்கணும் வேதம் சொல்லுது நமக்கு. அதனால தான் வேதத்தில் சொல்லுவாங்க நம்மளாம் யாருடைய பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க? யாருடைய பிள்ளைங்க? ஆவிக்குரிய ஆபிரகாமின். ஆபிரகாம் யார் நமக்கு? ஆவிக்குரிய தகப்பன். சரி, போயிட்டு இன்றைக்கி நான் உங்களோட வேகமாக சொல்ல போகிறேன், ஒன்றொன்னா நீங்கள் பேச போகிறேன், வேணுமா பார்த்துருவோம். இங்கே பார்த்துங்க, அன்பிரேக்கபிள் கான்ட்ராக்ட். ஆண்டவர் எப்படி செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, முறிக்கப்படாதது. இமேஜின், ஒரு அப்பா வர்றாரு, ஒரு குழந்தைக்கு அப்பாவே இல்லை, அந்த குழந்தை தத்தெடுத்துக்கிறாரு, சொல்கிறாரு இனிமேல் நீ என் மகன்டா அப்படின்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் கிடையாது, அந்த பேப்பர் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது நிரந்தரமானதாக இருக்கிறார், நித்திய உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை இது? ஆபிரகாம் சாதாரண மனுஷன், 99 வயதான கிழவன், அவனுக்கு ஒன்றும் பாக்கியமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவன் என்ன செய்வானா அவனுக்கு சிந்திக்க கூட தெரியாது. அவன் என்ன செய்வான், இன்னும் கொஞ்ச நாள் செத்து போயிடுவேன், அப்படியே போயிடுவேன்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பான். அவனுக்கு வந்து ஐடியாவே இருந்திருக்காது. ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அவனை அவருடைய உடன்படிக்கையில் கொண்டு வருகிறார். அது மாத்திரம் கிடையாது, அந்த பிள்ளைக்கு என்ன இந்த இந்த ஆபிரகாம் எதாவது செய்யணுமான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. ஆண்டவரே அவனோடு கூட இந்த உடன்படிக்கை பண்ணுகிறார். அதான் போட்டிருக்கேன் பாருங்கள். Imagine a father giving a child legally binding adoption paper, not temporary but eternal. அப்படின்னா என்னது? அப்பா உடன்படிக்கை, அந்த அடாப்ஷன் என்னது? தத்தெடுக்கிற ஒரு 10 பேப்பரை கொடுக்குறாரு. அது என்ன, தற்காலிகமானது கிடையாது, நித்தியத்திற்கும் அந்த சான்று கொடுக்குறாரு, உடன்படிக்கை கொடுக்குறார். Child did nothing to earn but now receives father's name, inheritance and possession. அப்படி இந்த உடன்படிக்கை பண்ணும்போது, அந்த ஒப்பந்தம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அப்பாவுடைய பேர் மட்டும் வராது, அப்பாவுடைய சொத்து, அப்பாவுடைய ஆசீர்வாதம் எல்லாமே வந்துடும். இப்படி தானேயா? இப்போ குழந்தை நான் தத்து எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தத்தடிச்சனா என்ன ஆகும்? அந்த பிள்ளைக்கு யார் அப்பா? நான். அப்போ என் சொத்தெல்லாம் யாருக்கு? என்னோட மரியாதை மதிப்பெல்லாம் யாருக்கு? ஸோ அதே மாதிரி நீங்களும் நானும், ஆபிரகாம் பாருங்கள் எங்கேயோ இருக்கிறான், ஒன்றும் இல்லாதவன் இருக்கிறான். ஆண்டவர் அவன்கிட்ட சொல்கிறாரு, நான் இன்றைக்கி உனக்கு உடன்படிக்கை பண்ண போகிறேன், அந்த உடன்படிக்கையில் நீ என் மகனாக போகிற, நானும் நீங்களும் என்ன செய்ய, உன் சந்ததி என்ன சந்ததி என்ன செய்ய போகிறேன், நீங்களும் நானும் என்னோட இந்த உடன்படிக்கை, இது நித்திய உடன்படிக்கைன்னு சொல்கிறார். மூணாவது பாருங்களேன், தட் வாட் காட் டஸ் த்ரூ திஸ் கவெனன்ட் ஆஃப் கிரேஸ். அது இந்த உடன்படிக்கைக்கு பேர் என்னென்னா கிருபையின் உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கைமா? ஏன் கூட கிருபையின் உடன்படிக்கை நம்ம சொல்கிறோம்? ஏன்னு கேட்டால், ஆபிரகாம் எதுவும் செய்யலை. ஆபிரகாமுக்கு தெரியாது இப்படிலாம் உடன்படிக்கை பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஆண்டவரே என்ன செய்கிறார், அவனோட பண்ணுறதை பார்க்க. இன்றைக்கி 3 காரியம் சொல்கிறேன். அது எதுனா நிற்கிறா, இதான் 3வது வசனம். இந்த இது எப்படிப்பட்ட உடன்படிக்கைன்னு கேட்டிங்கன்னா, இட்டர்னல், நித்தியமான உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கைமா? அது மாத்திரம் கிடையாது, இந்த உடன்படிக்கையில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஆண்டவர் கொடுக்க உறவு இருக்குது. என்ன இருக்குமா? அப்பா மகன் ஆண்டவர் அவருடைய பிள்ளைங்களாக இருக்கிறது. உன் ஜனத்துக்கும் என்னுடையக்கும் எனக்கு இருக்குது, உறவு இருக்குது. உறவின் உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கைப்பா? திருமணத்தில் என்ன நடக்குது? உறவு ஏற்படுது. எல்லாத்துலையும் உறவு இருக்குது. அதே போல் எங்கே இருக்குது? அது மாத்திரம் கிடையாது, தேவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அவன் நிலைமை மாற்றிடுவார். அவன் கஷ்டப்படுற நிலையிலேருந்து கர்த்தர் அவனை மாற்றிடுவார். அது மாத்திரம் கிடையாது, அது வேறு என்ன கிடையாதுன்னு கேட்டால், நாம் எதுவும் ஆபிரகாம் எதுவும் செய்ததுனால கிடையாது, ஆண்டோட இரக்கத்தினால, அவரோட உண்மையினால். ஆண்டவர் எதுக்கு செய்கிறாரு? ஆங்கிலத்தில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? Not because of our work, because of his mercy and faithfulness. ஆண்டவர் எனக்கு அவருடைய அன்பினால, அவர் இரக்கத்தினால, அவருடைய உண்மை உள்ளவரால் என்ன செய்கிறார்? இந்த உடன்படிக்கை எனக்கு செஞ்சுருக்கிறார். உடன்படிக்கை நான் புரிஞ்சிச்சா? எனக்கு உடன்படிக்கைனா ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் எப்படி செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் இரக்கத்தினால, அவருடைய உண்மையினால் செய்கிறார். இதை ஏதாச்சும் செஞ்சார் ஆபிரகாம் போய் பெற்றுக்கொள்வதற்கு? எதுவும் செய்யாததுனால இது என்ன உடன்படிக்கை? கிருபையின் உடன்படிக்கை. இன்றைக்கி காலையில் கூட அதை குறித்து லைட்டாக டச் பண்ணி நான் பேசுகிறேன். கிருபைனா என்னமா அர்த்தம்? கிருபைனா என்ன? கிரேஸ்னா என்ன அர்த்தம்? தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற வெகுமதி. வச்சுக்கோங்க, ஒருத்தன் மாரத்தானில் ஓடுறான். என்னங்க, மாரத்தான் ரேஸ்க்கு ஓடுறான். மாரத்தானில் ஓடுறான்னு வச்சுக்கோங்களேன், ஓடிக்கிட்டே இருக்கிறான். 1வது ப்ரைஸு, வெரி குட் வெரி குட், கொடுத்துருவோம். 1வது 2வது ரேஸ் கொடுத்துட்டோம், ரைட்டு. 3வதுக்கும் கொடுத்துட்டோம். அந்த 3 பேருக்கும் கொடுத்தது கிருபையா கிருபை இல்லையா? ஏன் கிருபை இல்லை? அது அவங்களுக்கு கொடுக்கணும். வச்சுக்கோங்க, நான் 500ஆம் நம்பர் ஒருத்தன் ஓடி வரான். என்ன நம்பர் வரான்? 500. நான் வச்சுக்கோங்களேன் 500ல் ஓடி வரேன், ஸ்லோவாக ஸ்டடியாக ஓடி வரேன். 500ஆம் நம்பர் வந்துட்டேன். எனக்கு கொடுத்தோம் அதே கிஃப்ட்டு எனக்கு கொடுத்துட்டாங்க. இது என்னது?
என்னையா ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஓடி வந்தால் 100 கொடுத்துருங்கன்னு நல்லது. நான் 500 நம்பரு, 1000 நம்பரு, 2000 நம்பரு, 10,000 நம்பரு ஏதோ ஒரு நம்பரில் ஓடிட்டு வந்துட்டுருக்கேன்னா, எனக்கு அந்த பையனுக்கு கொடுத்தாங்களோ அதே எனக்கு கொடுக்குறாங்கன்னா அது என்னது? கிருபை. தகுதி இருக்கா எனக்கு? ஆனால் கடவுள் கொடுத்தாரா இல்லையா? இன்றைக்கி பல வேலைகளில் எனக்கு தகுதி இல்லை, ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுக்கறது தான் வெகுமதி, அல்லது அந்த வெகுமதிக்கு தான் ஆண்டோட கிருபை. அப்படின்னா இங்கிலீஷில் சொல்லுவாங்க அன்மெரிட்டட் ஃபேவர். அப்படின்னா என்ன மெரிட்டட் ஃபேவர்? எனக்கு தகுதி இல்லாமல் கொடுக்கப்பட்ட சாதகம். பார்த்தீங்களா? ஆக இன்றைக்கி ஆபிரகாமுக்கு என்ன கிடையாதுன்னா தகுதி கிடையாது, ஆனால் அவன்கிட்ட என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அவனை உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அந்த உடன்படிக்கை யாருடைய உடன்படிக்கைன்னு கேட்டால் ஆண்டவரே அந்த உடன்படிக்கையை என்ன செய்கிறாரு? இனிஷியேட் பண்ணுறாரு. இனிஷியேட்னா யார்? அதுக்கு ஆபிரகாமுக்கு தெரியல, போய் கேட்கறதுக்கு கூட கேட்கல. அந்த வசனத்தில் அந்த கடைசி வசனம் வாசிங்க, 7 கடைசி வாசி பார்க்குறது 7 கடைசி. யார் ஸ்தாபிப்பாராமா? ஐ வில் எஸ்டாப்ளிஷ் மை கவர்னன்ட். இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது யார் தான் இந்த உடன்படிக்கை உருவாக்குறான்னு கேட்டிங்கன்னா ஆண்டவரே இந்த காரியத்துக்கு முன்னாடி போகிறார். அது மாத்திரம் கிடையாது, ஆபிரகாம் நல்லவனால கிடையாது, ஆண்டோட கிருபையினால், ஆண்டோட அநாதி கிருபையினால். இன்றைக்கி நீங்களும் நானும் பல வேலைகளை சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம், ஆண்டோட பிள்ளையாக மாறி இருக்கோம். எப்படி நினைக்கிறீங்க தம்பிங்களா? நீங்களாம் எது செஞ்சதுனால இங்கே வந்துட்டீங்களா? ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சுருக்காரு? அவரே நீ கொண்டு வந்திருக்காரு. இப்போ நீங்கள் இங்கே கொஞ்சம் இப்போ உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா? நீங்களே வரல, யாரோ உங்களை வழி நடத்தினா கூட இந்த வாய்ப்பை யாருக்கு தான் மூலமாக தான் நடத்தியிருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு வர்றது கூட மனசு இல்லை. ரொம்ப பேருக்கு ஐயோ என்னை தொல்லை பண்ணுறாங்கப்பா, என்னையா என்னை வரன்னு கூப்பிட்றாங்கப்பா. நிறைய பேருக்கு வர்றதுக்கு ஆசை இல்லை, தெரியுமா உங்களுக்கு? ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வா உன்னை நான் ஆஸ்வதிப்பேன் வா. ஆபிரகாம் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன செய்கிறாரு? இட் பிகின்ஸ் வித் காட்ஸ் கிரேஸ், பிகின்ஸ் வித் காட்ஸ் ஆக்ஷன். யார் இதை உண்டாக்குகிறா? யாருடைய செயல்பாடு? ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறார், ஆண்டவர் யார் மூலமாக என்னை கொண்டு வருகிறார், ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறார் உன்னை என்னை ஆசீர்வதிக்கணும் வா. ஆண்டவர் உங்களை கூப்பிடுறார், ஆண்டவர் செயல்படுகிறார், ஆண்டவர் செயலை உருவாக்குகிறார். அதனால தான் அங்கே கலாத்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம் எனக்காக வாசிங்க. கலாத்தியர் 3:16 ஒரு ஆள் வாசிங்க. அவன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன சொல்லாமல். ஆக இந்த உடன்படிக்கை எங்கேருந்து எங்கே வந்து தொடங்குதுன்னு கேட்டிங்கன்னா இது ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கை. கிறிஸ்துவுக்கு பின்னாடியும் அந்த உடன்படிக்கை என்ன செய்யுது? ஆபிரகாமுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி, ஆபிரகாமுக்கு முன்னாடி ஏசாமி எத்தனை வருஷம் இருந்தார் இந்த பூமியிலன்னு கேட்டிங்கன்னா ஆபிரகாமுக்கு அப்புறம் 2000 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே யார் என்ன செஞ்சார்? ஆண்டவர் உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கையின் தொடர்ச்சி எங்கே இருக்குது? ஏசு கிறிஸ்து. அதான் அந்த வசனம் வாசிக்கிறீங்க, வாசிங்க மறுபடியும். ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் என்று வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்கு என்று அவரை சந்ததிகளுக்கு என்று அவரை குறித்து சொல்லாமல் அவர் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி யார்? அந்த சந்ததி அங்கே இங்கே பாருங்கள், இங்கே இந்த நம்ம வாசித்தோம் வேத பகுதி 6வது வசனம் 17வது வசனம் என்ன சொல்லுது? உனக்கு பின்வரும் எந்த சந்ததி? சந்ததிகளுக்குன்னு தானே சொல்லியிருக்கணும். ஏன் சந்ததின்னு சொல்லியிருக்குது? அதான் இங்கே பவுல் சொல்கிறார், அந்த சந்ததி யார்? ஏசு கிறிஸ்து. அப்போ ஆண்டவராக இயேசு தேவன் அன்னைக்கு ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை எவ்வளோ பெருசுன்னு பார்த்துக்கோங்களேன். ஆபிரகாம் கூட செஞ்சவா ஏசு கிறிஸ்து அதுக்கப்புறம் 2000 வருஷத்துக்கு அப்புறம் வருகிறார். அந்த சந்ததியுடைய நீளம் எவ்வளோ இருக்குது? ஏசு கிறிஸ்து வர ஏசு கிறிஸ்துக்கு பின்னாடியும் இருக்குது. அதான் புது உடன்படிக்கைன்னு சொல்லுவோம். சரிங்களா? இன்னொரு வேத வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. ரோமர் 5:8. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. ஆக இந்த உலகத்தில் நானும் நீங்களும் இந்த ஆண்டோட அன்புக்கு, ஆண்டோட உடன்படிக்கைக்கு தகுதி இல்லாதவங்க. இந்த தகுதியை தேவனே எனக்கு உண்டாக்கி கொடுத்து தேவனே இந்த உடன்படிக்கை எனக்கு பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆக நான் இந்த அருமையான சாயங்கால வேளையில் இந்த உடன்படிக்கை பற்றி பேசுகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பல வேலைகளில் வேதத்தை எப்படி புரிஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வெவ்வேறுன்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கிறாங்க. கிறிஸ்து இப்போ தான் வந்தாருன்னு நீங்கள் நினச்சிட்டு உட்காந்துருக்கிறீங்க. அன்பான பிள்ளைகளே, இந்த சாயங்கால வேளையில் உங்களை உற்சாகப்படுத்த வருகிறேன். அந்த எங்கே சொல்லப்பட்டிருக்கு? ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் எங்கே தான் நிறைவேறுது?
ஆபிரகாம் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த வேதம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்ன கிடையாது, தொடர்ச்சி. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் தொடர்ச்சி என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதலாவது நம்ம பார்த்தோம், இந்த உடன்படிக்கை யார் உருவாக்குனா, யார் ஏற்படுத்தினான்னு கேட்டால் ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். ரெண்டாவது, இந்த உடன்படிக்கையோட காரியம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உறவின் வாசிங்களேன், எனக்கு அந்த 7வது அதிகாரத்தை வாசிப்போம் எனக்காக. பின்வரியும் நடுவே இப்போ இந்த உடன்படிக்கையில் முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷில் பாருங்கள், த ஹார்ட் ஆஃப் த கண்டென்ட்ஸ் ரிலேஷன்ஷிப். ஐ வில் பி யோர் காட். நான் என்னவா இருப்பேன், உன்னுடைய ஜனங்களுக்கு என்னவா இருப்பேன், தேவனாக இருப்பேன். அப்படின்னா என்னமா அர்த்தம், உறவு. ஆண்டவர் எனக்கு என்ன செய்கிறார், தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார் இல்லையா, அப்பாவா அடுத்த பிறகு என்ன செய்கிறான்னு கேட்டால், அது எனக்கும் அவருக்கும் என்ன இருக்குது, உறவு இருக்குது. உறவுனா என்னப்பா, வெறும் இது என்ன கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் நாட் டிரான்சாக்ஷன், இட்ஸ் அ யூனியன் வித் லிவிங் காட். என்ன கிடையாதுன்னு கேட்டால், இந்த ஜீவனுள்ள இந்த உலகத்தை படைத்த உன்னதமான ஆண்டவரோடு கூட எனக்கும் அவருக்கும் ஒரு ஐக்கியம் ஏற்படுது. பல வேலைகளில் நாம் சபைக்கு வரும் பொழுது நான் என்ன நினைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அப்படி உட்காந்து எந்திரிச்சிட்டு போகிறோம். இது தேவனுக்கும் எனக்குள்ள உறவின் அடையாளம். சபைக்கு வரும்போது நம்ம மற்ற மார்க்கங்களில் பார்த்திங்கன்னா, போனோம் ஏதோ ஒன்று காரியம் செஞ்சுட்டு நம்ம வந்துட்டோம் இல்லையா. இந்த உடன்படிக்கை எப்படி சொல்லுதுன்னு கேட்டால், ஆண்டவர் உங்கள் கூடவே உங்களுக்காகவே இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் என்ன செய்கிறார், உடன்படிக்கை செய்தவர் உங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கா, உங்களுக்கு தேவனாகவே இருக்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது வச்சுக்கோங்க, அவன் 99 வயசில் இருக்கிறான், ஒன்றுமே அவனுக்கு புரியாது. ஆண்டவர் வந்து ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அவரே இந்த உடன்படிக்கையை துவங்குகிறவராக இருக்கிறார். அவர் சொல்கிறார், உனக்கும் உன் சந்ததிகளுக்கும் என்ன சந்ததிக்கும் என்னவா இருப்பேன், நான் தேவனாக இருப்பேன், ஆண்டவராக இருப்பேன். அது உறவு. அது மாத்திரம் கிடையாது, ஆண்டவரோடு கூட அவர்களுக்கு என்ன கிடையாது, ஐக்கியம். அதுக்கு முன்னாடி இல்லை. இன்றைக்கி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டோட சமூகத்தில் நீங்கள் வந்திருப்பீங்கன்னு சொன்னால், ஆண்டோட மகளாக இருக்கிறீங்கன்னு சொன்னால், இது எனக்கும் ஆண்டவருக்குள்ள உறவுன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உடன்படிக்கை எப்படி கிடையாது, சாதாரண உடன்படிக்கை கிடையாது, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. ஆபிரகாம் செய்து உங்களுக்கு செய்திருக்கிறார். நான் ஆண்டோட மகனாக இருக்கிறேன், மகளாக இருக்கிறேன், அவரோட சமூகத்தில் வர கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார் எனக்கு. அதை தான் அங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். காட்ஸ் ப்ராமிஸ் இஸ் நாட் ஜஸ்ட் லேண்ட் அண்ட் லைனேஜ் பட் ஹிம்செல்ஃப். சில வேலைகளை நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் இடத்த மட்டும் கொடுப்பாரு, அவர் பேர் சந்ததி மட்டும் விளங்குன்னு சொல்லலை. அவர் என்ன செய்தார், அவரே எனக்கு கொடுத்துருக்கிறார். இந்த 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 உடன்படிக்கையில் கொடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாம் எப்படி தேவன் தம்முடைய தேவனாக இருப்பார்னு சொன்னாரோ, அதே போல் ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் வந்து எனக்காக உங்களுக்காக மரித்து தன் ஜீவனை என்ன செஞ்சுருக்கிறார், எனக்கு கொடுத்துருக்கிறார். இந்த உடன்படிக்கையில் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். உடன்படிக்கை வெறும் பேப்பர் கிடையாது. ஆண்டவர் உடன்படிக்கை எப்படிப்பட்டது, விளையேறு பெற்ற உடன்படிக்கை. மூணாவது பாருங்கள், நம்ம பிடிக்க போகலாம். இந்த கவர்னட் இஸ் ஜெனரேஷனல் அண்ட் எக்ஸ்பான்சிவ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு கேட்டால், இந்த உடன்படிக்கை யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு சந்ததிக்கு மாத்திரம் கிடையாது, ஆபிரகாம் மாத்திரம் கிடையாது, ஆபிரகாம் பின்னாடி வரப்போகிற உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், யார் யாருக்கு? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் இறந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு, 4000 வருஷம் ஆச்சு. ஆபிரகாம் இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இன்றைக்கி ஆபிரகாம் பேர் சொல்லிட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர், 3 விதமான மக்கள், ரிலிஜன் மத மக்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பில்லியன் மக்கள் இருக்கிறாங்க. எனக்கு யார் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னால், எல்லாம் ஆபிரகாம் சந்ததிகளாக இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாம் கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கை இன்னைக்குள்ள மக்களுக்கும் என்ன கிடையாது இருக்குது. அதுதான் அங்கே பார்க்குறோம். ஏன்னா இட்ஸ் காட்ஸ் கிரேஸ் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன், இட்ஸ் ஃபெய்த் அக்ராஸ் டைம். அப்படின்னு நான் கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சந்ததிகளுக்கும் ஆண்டோட ஆசீர்வாதம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட உடன்படிக்கை எங்கே கிடையாது, ஆபிரகாமோட செய்த உடன்படிக்கை அவனுக்கும் அவனோட சந்ததிகளுக்கும் இன்றைக்கு இருக்கிற மக்களுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் தம்முடைய உடன்படிக்கையில். 4000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை, உன்னையே நான் ஆசீர்வதிப்பேன், உனக்கு பின்னாடி வரும் சந்ததிகளுக்கு நான் தேவனாக இருப்பேன் அப்படின்னு சொன்னது, இன்னைக்கு வர ஆபிரகாம் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. இன்றைக்கி நிறையா மார்க்கங்களில் மக்கள் வழி போயிடுறாங்க. ஆனால் இன்றைக்கி 4000 வருடம் ஆன பிறகு, 4000 வருஷத்துக்கு அப்புறமும் கூட இந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனேன்னு சொல்லி யாரை வணங்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டால், யார் தான் விசுவாசிக்கிறாங்க, ஆபிரகாமுடைய தேவனை. ஆக இன்னைக்கு நீங்களும் நான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இட் கன்க்ளூட்ஸ் பிலீவர் அண்ட் த சில்ட்ரன். ஆக வாசிக்கலாம், எனக்கு ஒரே ஒரு வேத பகுதியை வாசிங்க எனக்காக. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 39வது வசனம்.
வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும். ஆக இந்த ஆண்டவரோட வாக்குத்தத்தம், ஆண்டவர் ஆபிரகாமுக்குள்ள சந்ததிகளை ஆசீர்வதிப்பதற்கு உடன்படிக்கை பண்ணினது போல இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கு முன்னாடி தேவன் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் அவர் உங்களுக்கும் தேவன் ஆண்டவராக இருக்கிறது மாத்திரம் கிடையாது, அவர் மூலமாக என்ன செய்வார், என்னையும் என் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். அந்த வாக்குத்தத்தம்னா என்னது? ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம்னா என்பது சத்தியம் அல்லது அவர் கொடுக்குற ஆசீர்வாதம். அவரே எனக்கு கொடுத்தது மாத்திரம் இல்லை, அவர் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுப்பார். தான் அப்போஸ்தலர் 2:39 சொல்லுது. அதே கலாத்தியர் 3:29 வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படி என்னவா இருக்கிறோமா? ஆக நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம ஆபிரகாம் மூலமாக தேவன் இந்த உலகத்தில் கொடுக்குறோன்னு சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்புறம் புரியுற மாதிரி நான் சொல்கிறேன், பின்னாடி புரிஞ்சுக்கோங்க. ஆக நீங்கள் நல்லா புரியணும். இப்போ எதுக்கு சொல்ல வருகிறேன், ஆண்டவர் நமக்கு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். உடன்படிக்கை ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பதற்காக. ஆபிரகாம் சொன்ன ஆசீர்வாதம் நிறைவேறிச்சா நிறைவேறலையா உங்களுக்கே இன்றைக்கி தெரியும். உலகம் முழுவதும் ஆபிரகாம் பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் யார் தான் இருக்கிறா? ஆபிரகாம் சந்ததிகள் இருக்கிறாங்க. ஆக அதுதான் நம்ம பார்க்கணும். covenant of grace is not fulfilled in Christ, is Christ fulfilled in Christ offered to all nations. ஆக ஆபிரகாமை சொன்னார் பார்த்தீங்களா? 12வது அதிகாரம் எனக்கு ஒரு வாசிங்களா எனக்காக. ஆபிரகாம் ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1, 2, 3 வசனம் வாசிங்க. ஆஹா. உன் தேசத்தையும் இனத்தையும் வீட்டையும் விட்டு புறப்பட்டு காண்பிக்கும். பாருங்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், ஆஹா சபிப்பேன், வம்சங்கள் எல்லாம். இந்த உலகத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் எப்படி இந்த பூமியில் உள்ள எல்லா மக்களும் ஆபிரகாமில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு இப்போ நீங்களும் நானும் ஆபிரகாம் பிள்ளைங்களா இல்லையா? எப்படி ஆனோம்? எப்படி ஆபிரகாம் பிள்ளைன்னு நம்ம சொல்கிறோம்? நம்ம 3:29 யார் மூலமாக நம்ம யார் அந்த சந்ததி? முதலே பார்த்தோம், அந்த யார் தான் அந்த சந்ததி? இயேசு கிறிஸ்து தான் அந்த சந்ததி. கிறிஸ்துன்னு சொன்னதுக்கு அந்த இயேசு கிறிஸ்துவ இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உலகத்தில் உள்ள எல்லா, இந்த வசனம் சொல்றதுல கடைசி பகுதி 3வது வசனம், உனக்குள், இந்த வசனம் 3வது வசனம் 12:3 வாசிங்க. உன்னை ஆசீர்வதிக்கல ஆசீர்வதிப்பேன், பூமியில் உள்ள ஆபிரகாமுக்குள்ள இந்த உலகத்தில் உள்ள எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படுமா? எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு? இன்னைக்கு நீங்களும் நான் ஆபிரகாம் பிள்ளைங்க எப்படி நம்ம சொல்ல முடியும்? எப்படி வந்துச்சு இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும்? இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் விசேஷமாக இது எங்கே நிறைவேறிச்சு தெரியுங்களா? கிறிஸ்துவில் நிறைவேற்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யார் சொந்த ரட்சகராக ஏற்றிருக்கிறார்களோ, அதான் கலாத்தியர் 3:29 சொல்லுது. என்ன செய்ய, யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் என்ன இருக்கிறாங்க? ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அப்போ இந்த உலகத்தில் இன்றைக்கி எவ்வளோ பேர் ஆபிரகாம் பிள்ளைங்களாக இருக்கிறாங்க? இஸ்லாமியர்களும் சரி அல்லது யூதர்கள் வேணால் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? பிளட்லேருந்து வந்திருக்கிறாங்க, ரத்தத்தில் பிள்ளைகளாக வந்திருக்காங்க, பிள்ளைகள் மூலமாக வந்திருக்காங்க. இன்றைக்கி நானும் என்னவாக இருக்கிறோம்? நம்மளாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம்? எப்படி நம்ம இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் பிறந்திருக்கோமா? ஆக இந்த உலகத்தில் இந்த வேத வசனம், இந்த தீர்க்க தரிசனம், இந்த வாக்கு தத்துவம் 4000 வருடங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் எவ்வளோ வேகமாக எவ்வளோ துல்லியமாக நிறைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆபிரகாமின் கொடுக்கப்பட்ட அதே வாக்கு தத்துவம் கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேறி இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும், அத்தனை பாஷணக்காரும், அத்தனை மொழி பேசுகிறவர்களும், அத்தனை நாட்டு மக்களும் இன்றைக்கி இந்த என்ன யார் பிள்ளையாக மாறி இருக்கிறாங்க? ஆபிரகாமின் பிள்ளைகளா? ஆபிரகாம் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. யார் மூலமான? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ஆக என்னதுக்கு உங்களுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன், இன்றைக்கி நீங்கள் அந்த ஆபிரகாம் கொடுத்த அந்த வாக்குத்தத்தை நிறைவேறுதல் தான் இன்றைக்கி நீங்களும் நான் என்னவா இருக்கிறோம்? ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கிறோம், அன்பான பிள்ளைகள். இன்னொரு வேத பகுதியை வாசிச்சிருக்கோம். இந்த உடன்படிக்கையுடைய நீளம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்து வாசிங்க. 17:7 மறுபடியும் வாசிப்போம். சந்ததிக்கும் இருக்கும்படி எனக்கும் நடுவே
இந்த உடன்படிக்கை எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னு கேட்டிங்கன்னா நித்திய உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கைமா? அதான் இங்கிலீஷில் போட்டிருக்கேன். கவர்னன்ஸ் எவர் லாஸ்டிங். எப்படின்னா என்ன கிடையாது. இன்றைக்கி நாமெல்லாம் சில வேலைகளை நம்ம ஒப்பந்தம் போடுவோம், உடச்சிக்கிட்டு போயிடுவோம். கொஞ்ச நாளைக்கு சண்டை நல்லா இருப்போம், கொஞ்ச நாளைக்கு சண்டை போட்டு போயிடுவோம். ஆனால் இது நித்திய உடன்படிக்கை, உடைக்கப்படாத நித்திய உடன்படிக்கை. ஆக ஆபிரகாம் செய்த உடன்படிக்கை 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்யப்பட்டுச்சு. இன்றைக்கி வேறு உடைக்கப்பட்டிருக்கான்னு கேட்டால் உடைக்கப்படாது. இதுக்கப்புறம் உடைக்கப்படுமான்னு கேட்டால் உடைக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சுருக்கிறார்? சிலுவையில் ரத்தம் சிந்தி நமக்காக நம்ம மீட்டு இருக்கிறார். ஆபிரகாம் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். ஆபிரகாம் இது கிருபையினால் நடந்துச்சு. அது மாத்திரம் கிடையாது. நல்லா நீங்கள் நானும் புரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனம் சொல்லுது மனிதர்கள் போல என்ன செய்ய கிடையாது, இது முடிவே இல்லாத உடன்படிக்கை. அது மாத்திரம் கிடையாது. இது எந்த நோக்கத்தோட கட்டப்பட்டுச்சுன்னு கேட்டால் நித்திய உடன்படிக்கை. என்னவா வந்திருக்குப்பா? இந்த புது உடன்படிக்கை எங்கே நிறைவேறுச்சுன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறியிருக்கு. அதை தான் அங்கே பார்க்குறோம். பார்த்தா நியூ கவர்னன்ட் எஸ்டாப்ளிஷ்ட் த்ரூ கிரைஸ்ட் பிளட் இஸ் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் தி எவர்லாஸ்டிங் ப்ராமிஸ். இயேசு கிறிஸ்து மரித்ததுனால வாசிக்கலாம் எனக்காக. எபிரேயர் 13வது அதிகாரம் 20வது வசனம் வாசிப்போம் எனக்காக. ஆஹா. இயேசுவை தேவன் கொண்டு முன்பாக நடப்பித்து அவருக்கே இந்த நித்த உடன்படிக்கை எங்கே பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துவ நிறைவேறதை பார்க்குறோம். ஒரே ஒரு காரியத்தை நம்ம வேகமாக சுருக்கமாக போல் சொல்லிட்டு போயிடுறேன். ஆக இந்த நல்ல வேலையில் நான் சொல்ல வந்த பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திருச்சபையோட முக்கியமான ஒரு கொள்கை என்னென்னா உடன்படிக்கையின் இறையில் சொல்வோம் அல்லது உடன்படிக்கைன்னு சொல்லுவோம். ஆக இந்த வேத புத்தகம் என்பது தேவனோட உடன்படிக்கை மக்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்த ஆபிரகாம் கொடுத்தார், மற்ற மக்களுக்கு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி உங்கள் கையில் என் கையில் கொடுத்துருக்கிறார். இந்த வேத வசனம் மாறி இருக்கான்னு கேட்டால் மாறலை. இதில் சொல்லப்பட்டது மாறி இருக்குன்னா மாறலை. இதில் சொல்லப்பட்டதெல்லாம் துல்லியமாக நிறைவேறிக்கா? ஆமாம், நிறைவேறிக்கிறது. இந்த உலகத்தில் சொல்லப்பட்ட இனிமேல் சொல்லப்பட்டது நிறைவேறுமான்னு கேட்டால் நிறக்கும். இன்னும் பல காரியங்கள் இந்த வேதத்தில் சொல்லியிருக்குது. இது 4000 வருடம், 4500 வருடம். மொத்தம் இந்த புத்தகம் எழுதி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, எத்தனை வருஷம் ஆச்சுமா இந்த புத்தகத்தை எழுதி? குறைஞ்சது சும்மா எத்தனை வருஷம்? இந்த புத்தகம் எத்தனை வரலாறு பற்றி பேசுது? 6000 வருஷம். இது குறைஞ்சது எழுதி எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 4000 வருஷம். இன்றைக்கி 4000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம், படிக்கிறோம், தொடர்றோம், கேட்குறோம். முடியுமான்னு நினைக்கிறேன். 4000 வருஷம் நிற்குமா? ஏதாச்சும் 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது பொருள் பேப்பர் நிற்குமா? ஆக இன்றைக்கி நீங்கள் பார்க்குற பார்வை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காரியங்களுக்கெல்லாம் இப்போவும் ஜனங்க இருக்கிறாங்களா? இதற்கெல்லாம் இந்த சொல்லப்பட்ட இடங்கள்லாம் இருக்குதுன்னு கேட்டால் இன்றைக்கும் அந்த இடங்கள் அப்படியே தான் இருக்குது. இதில் சொல்லப்பட்ட இடங்கள் இருக்கா? இதில் செய்யப்பட்ட செய்யப்பட்ட பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் நடந்திருக்குதா? எல்லாத்துக்கும் வரலாற்று எவிடன்ஸ் இருக்குது, வரலாற்று சான்று இருக்குது. ஆக இன்றைக்கி ஆபிரகாமோட ஆண்டவர் 4000 வருஷத்துக்கு முன்னாடி செய்த உடன்படிக்கையின் வெளிப்பாடு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மக்கள் உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் அதன் வெளிப்பாடை தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். ஆக அன்னைக்கு என்ன செய்கிறார் ஆண்டவர்? 99 வயதான ஒரு மனிதனை பார்த்து சொல்கிறார், முடியாத ஒரு காரியத்தை பார்த்து சொல்கிறார். நீங்கள் தொடர்ந்து அந்த வேத பகுதியை வாசிச்சிங்கன்னா அவனே கேட்குறான், இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்குறான். சாரால் பார்த்து சிரிக்கிறா, ஐயோ எனக்கு இப்படி நடக்காது, எவ்வளோ வயசாகிடுச்சேன்னு சொல்லுகிறார். ஆண்டவர் நடக்காத காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். அவர் சொன்னது நடந்து என்ன செய்யாது, யாராலும் நிறுத்த முடியாது. அது நித்தியத்துக்கும் காணப்படுகிற காரியமாக இருக்குது. எனவே இந்த வேலையை நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காது, நான் வயசாயிட்டேன், இல்லை எனக்கு அது கிடையாது, எனக்கு இது கிடையாது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, எனக்கு நடக்குமா நடக்காதா, பல கேள்வியோடு நீங்கள் காலையில் சாயங்காலம் வெளியில் வந்து உட்காந்துருப்பீங்க. அதுக்கு உதாரணம் தான் இந்த உடன்படிக்கைன்னு கூட. ஆண்டவர் 4000 வருஷத்துக்கு முன்னாடி உடன்படிக்கை இன்றைக்கி வர துல்லியமாக நடந்திருக்கு. இன்றைக்கி இத்தனை 99 வயசில் ஒருத்தருக்கு யாராச்சும் ஈவன் என்ன செய்யலை, ஆபிரகாமே நினச்சிருக்க மாட்டான் எனக்கு மகன் பிறப்பான் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? தன் வாக்குத்தத்தத்தை துல்லியமாக நிறைவேற்றியிருக்கிறார். ஆக இன்றைக்கி நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் மனிதர்கள் மாறிடுவாங்க. ஆண்டவர் மாறுவாரா மாற மாட்டாரா? மாற மாட்டார். அவரோட வார்த்தை மாறுமா மாறாதா? வானம் பூமி மாறினாலும் வானமும் பூமி மாறிடும். அவரோட வார்த்தை மாறுமா மாறாதா? எத்தனையோ விதமான அழிவு வந்துச்சு. எத்தனையோ பேர் நினச்சாங்க இந்த வேதத்தை அழிச்சிடணும்னு நினச்சாங்க.
இன்றைக்கி வரை இந்த உலகத்திலே அதிகமாக விற்கப்படுகிற ஒரு புத்தகம் என்ன, அதான் இந்த வேத புத்தகம். இந்த உலகத்திலே அதிகம் படிக்கப்படுகிற புத்தகம் ஒன்றுனா இந்த வேத புத்தகம். இந்த உலகத்திலே அதிகமாக மொழிக்கப்பட்ட புத்தகம் ஒன்றுனா அதான் இந்த புத்தகம். இன்னும் சொல்லப்போனால் தமிழில் முதல்ல பிரிண்ட் பண்ண புத்தகம் என்னன்னு கேட்டால் அது இந்த வேத புத்தகம். என்ன செஞ்சு அப்போ சந்திரமண்டலத்தில் போய் படித்தது புத்தகம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வேத. இந்த மாதிரி நான் எத்தனையோ ரெக்கார்டு இந்த பைபிள் வச்சுருக்கு. எல்லாத்துக்கும் மேலே இந்த புத்தகத்துக்கு பேர் பரிசுத்த வேதாகம்னு பேர். என்ன பேருங்க பேர்? ஏன் பரிசுத்த வேதம்? எத்தனையோ மில்லியன் கணக்கான புத்தகம் இந்த உலகத்தில் இருக்குது. அந்த புத்தகத்தில் எந்த மனுஷனையும் மாற்றாது. நல்ல புத்தகம் இருக்குது, எவனும் மாற மாட்டான். இந்த புத்தகத்தை ஒருத்தன் படித்தான்னா, பாவியாக இருக்கவன் படித்தானா பரிசுத்தவான மாறிடுவான். அதனால தான் இந்த புத்தகத்துக்கு பேர் பரிசுத்த புத்தகம்னு பேர், பரிசுத்த வேதம். ஒரு குடிகாரன் நல்லவனாக மாறுவான், ஒரு கொலைகாரன் அயோக்கியனாக இருக்கவன் நல்லவனாக மாறிடுவான். அவன் வாழ்க்கையில் நல்லவனாக எப்படிப்பட்ட மோசமான மனிதன் இந்த வேத பாதம் மார்க்க முடியும்? ஆக இந்த வேத வசனம் மாறாதது, இந்த வேத வசனம் சத்தியம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எவ்வளோ நிறைவேறுக்குன்னு சொன்னால் அதுக்கு அடிப்படை உண்மையான காரணம் என்னது? ஆபிரகாமோடு தேவன் 4000 வருஷத்துக்கு முன்னாடி அற்புத செஞ்ச வாக்கு தத்துவம். அதுதான் இன்றைக்கி நம்ம படித்தோம். அது உடன்படிக்கைன்னு வாசித்தோம். மறுபடியும் அந்த உடன்படிக்கை எனக்காக வாசிங்க. அதை வாசிச்சுட்டு அடுத்த ஒரு சில காரியங்கள் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படிக்கு எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறையாகவும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய ஸ்தாபிப்பேன். ஆண்டவர் என்ன செய்கிறார்? உனக்கும் எனக்கும் என்ன ஒரு உடன்படிக்கை, நான் உனக்கு தேவனாக இருப்பேன் இந்த ஸ்தாபிக்கிறேன்னு சொல்லிட்டு. அன்றைக்கு வேணால் அவங்களுக்கு கண்ணில் ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. அவன் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டான். இவ்வளோ நாள் இருக்கவும் இல்லாமல் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிள்ளைங்களாம் பிறந்தா அவன் செத்து போயிடுறாரு 120 சொல்கிற வயசில். ஆனால் இன்றைக்கி நம்ம எத்தனை வருஷம் கழித்து பார்த்துட்ருக்கோம்? 4000 வருடத்துக்கு பின்னாடி பார்க்கும்போது இந்த வசனம் உண்மையாக நடந்திருக்கா இல்லையா? அப்போ ஆண்டோட வார்த்தை நடக்குமா நடக்காதா? நானும் நீங்களும் ஆண்டோட பிள்ளைகளாக இந்த சமூகத்தில் வந்து உட்காந்துருக்கோம். ஆண்டவர் என்னை கூட்டி வந்திருக்கிறார். இந்த உடன்படிக்கை நற்செய்தியை கேட்பதற்கு உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். எனவே ஒரு சில காரியங்கள் வேகமாக செஞ்சுட்டு போய்டும். இப்படி இருக்கும்போது நான் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் ரெஸ்ட் இன் காட்ஸ் அன்சேஞ்சிங் கிரேஸ். யூ டோன்ட் நீட் டு earn what he has already promised. ஆக நான் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தில் உண்மையாக இருக்கணும், சார்ந்து இருக்கணும். ஆண்டவர் என்னை வழிநடத்துவார், எனக்கு ஆசீர்வதிப்பார், எனக்கு சுகத்தை கொடுப்பார், தேவையை சந்திப்பார்னு சொல்லும்பொழுது நான் அங்கலாய்க்க வேண்டியது கிடையாது. ஆண்டவர் அன்னைக்கு வந்து ஆபிரகாம் சொல்லும்போது ஆபிரகாம் என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு? அவன் விசுவாசிச்சான். என்ன செய்யணுமா? அவன் விசுவாசிக்கணும், வேற ஒன்றும் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணுமா? அவன் முகம் குப்பது விழுந்து என்ன செஞ்சான்னு கேட்டால் அவன் விசுவாசிச்சான். அதான் வேதம் சொல்லுது எனக்கு. என்ன அது மாத்திரம் கிடையாது. நான் எதுவும் ரைஸ் யூர் சில்ட்ரன் இந்த கவர்னன். அதே போல் உங்களோட வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டோட வாக்கு தத்தத்தில் வளர பாருங்கள். ஆண்டவர் கொடுத்துருக்க அந்த வேதத்தில் இந்த வேதத்தை கற்றுக் கொடுங்க. இந்த வேதத்தை கற்றுக் கொடுத்து அந்த வாதத்துக்கு கீழ்ப்படியை கற்றுக் கொடுங்க. இன்றைக்கி கூட நல்லா சொல்லித்தரேன். இந்த வேதத்துக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைங்க எத்தனையோ பேரோட வாழ்க்கை சிறப்பாக இருந்திருக்கு. நிறையா உலகத்தில் படித்திருப்பாங்க, ஆனால் ஆண்டவருக்கு நம்ப மாட்டாங்க. இன்றைக்கி உலகத்தில் நீங்கள் ஒன்றும் இல்லை, சாதாரண மனிதனாக இருக்கலாம், ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படிக்கலாம், அவர் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும்னா உங்கள் வாழ்க்கையை கற்று பன்மடங்கு ஆஸ்வதிப்பார். அதான் பார்க்குறோம். Rejoice in Christ who is ultimate fulfillment of covenant. இந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் யாருன்னு கேட்டது, உடன்படிக்கை நிறைவேறல் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நிறைவேறுதலாக இருக்கிறார். அந்த வார்த்தையை நிறைவேறினதை பார்க்கலாம். விசேஷமாக நீங்கள் நிறைய வேத பகுதி இருக்குது, வாசித்து நேரத்தை வீணாக்க விரும்பலை. ஆனால் ஒன்று மட்டும் தான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை இந்த நிறைவேறது எங்கே பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் நிறைவேறுதலில் பார்க்குறோம். எனவே நானும் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டேன். 2 Corinthians 1:20 வசனம் வாசிக்கலாம் எனக்காக. 2 Corinthians 1:20 2 Corinthians 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேறுதல் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அவருக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும். அப்படின்னா என்ன கிடையாது, அப்படியே நடக்கிறது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது, என்ன கிடையாது, வேற்றுமையும் கிடையாது. இந்த உலகத்தில் வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தம்னா வார்த்தையின் ஆசீர்வாதங்களும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் சந்ததிக்கு தேவன் கொடுத்துருக்கிறார். எனவே இந்த சாயங்கால வேளையில் நான் சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா? லைட் ஹவுஸ் கப்பலில் வருதில்லை நிறைய லைட் ஹவுஸ் பார்த்துருக்கீங்களே நிறைய. எப்படி லைட் ஹவுஸ் மாறவே மாறாதோ கப்பல் தான் மாறணும், மக்கள் தான் மாறுவோம். ஆண்டவர் மாறுவாரா மாற மாட்டாரா? லைட் ஹவுஸ் எப்படி மாறவே மாறாதோ அது போல் யார் மாற மாட்டா? அவர் எப்போ போது மாறாதவராக இருக்கிறார். சில வேளைகளில் நாம் எவ்வளோ புயல் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அந்த வெளிச்சத்தை பார்த்து
அந்த கப்பலை என்ன செய்யலாம், வழி நடத்த முடியும். அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் நான் நிச்சயமாக அந்த அங்கே இருக்கிற அந்த லைட் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, கலங்களை விளக்க பார்த்துட்டு என்னோடய சூழ்நிலை எப்படி நான் விளக்கி போகிறேனோ, எல்லா சூழ்நிலையும் அந்த கலங்கரை விளக்கு எனக்கு வழிகாட்டியாக இருக்குதோ, அதுபோல் ஆண்டோட வேத வசனம், வாக்கு தத்துவம் எல்லாம் ஆண்டோட உடன்படிக்கை நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிறார். இந்த உடன்படிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாம் கொடுத்த அதே உடன்படிக்கை உனக்கும் உன் சந்ததிக்கும் என்ன செய்ய, நான் தேவனாக இருப்பேன். அது என்னது அது என்ன செய்வேன், நித்திய உடன்படிக்கையாக இருக்குன்னு சொல்கிறது போல் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் உடன்படிக்கை. எனவே இந்த சாயங்கால வேளையில் நீங்கள் வந்து ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். வேதத்தை வாங்குங்க. பைபிள் என்கிட்ட நிறையா பைபிள் வச்சுருக்கிறேன், வேணால் நான் உங்களுக்கு தரேன். எல்லாருக்கும் இந்த வாக்கு தத்துவம் ஆண்டவர் கொடுக்க வாக்கு தத்துவம், கிருபையின் வாக்கு தத்துவம், கிருபையின் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை சிந்திங்க. எப்படி ஆண்டவர் வாக்குத்தத்தம் அவர் கொடுக்கும்போது அந்த நிறைவேறிச்சோ, அதே போல் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க முடியும். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், வேதத்தில் எல்லா பண்டிதர்களையும் தேவனுக்கு தம்முடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தின தேவன் உங்கள் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில் கூட என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன செய்வார், நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த புத்தகம் உடன்படிக்கையின் புத்தகம். எத்தனை உடன்படிக்கை? புதியற்பாடும் பழையற்பாடும் ஒன்று தான். ஆண்டவருக்குள் அது நிறைவேறினதை பார்க்குறோம். எனவே நாம் என்ன செய்யணும், அதை நாம் அப்படியே நம்பணும். ஆண்டவர் கிருபை தருவார். நான் ஒன்று தான் நம்ம இன்னொரு காரியம் சொல்லிட்டு முடிக்க போகிறேன். ஆக என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய விலையேறப்பெற்ற ஆசீர்வாதம் ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்துருக்கிறார். ஆபிரகாம் எப்படி கூட்டிகிட்டு வந்தாரோ, அவர் எப்படி ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணினாரோ, அதே போல் உங்களை கூட்டிகிட்டு வந்து உங்கள் கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். நானும் உன்னுடைய ஆண்டவராக இருப்பேன், நீ எனக்கு என்னவா இருப்ப, தாசனாக இருப்பேன். நீ மாத்திரம் கிடையாது, உங்களோட சந்ததிகளும் அப்படி காணப்படும். நீங்களும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வசனத்தை கற்றுக் கொடுங்க. அதே போல் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாம் வந்த அதே கடவுள் தேவன், அதே கிருபை, அதே நல்ல செய்தி இன்றைக்கி உங்கள் மேலேயும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே கடவுள் உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆஸ்வதிப்பா. வாங்க கண்ணு முடிச்சு ஜெபிக்கலாம். ஆக இதை குறித்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்னை எப்போ வேணாலும் வந்து பார்த்து பேசலாம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த வேளைக்காய் நன்றி. ஆண்டவரே, நீர் கொடுத்த விலையேற பெற்ற உடன்படிக்கையின் கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாய் எங்களை ரட்சித்தது ஆண்டவரே. ஆபிரகாம் தெரிந்து கொண்டு அவனை ஆசீர்வதித்து